என்னது ஜாலியா இருக்கா? இந்த வீட்டெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு வேற மாதிரி ஹாப்பி. ஆமா, இங்க தானே என்னை ஃப்ரீயா விடுறீங்க, வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடுறீங்கடாங்க, அப்படிதானே? பாத்து ஐயோ டேய் தோசையை சாப்பிடுறா, முடிஞ்சு போச்சு ஜோலி. அங்க தோசைக்கு அரை டப்பா பஞ்சாமட்டம். காலி. இங்க வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. இங்க வா, இங்க வா நிவி. இல்ல இல்ல, அப்படியே இங்க வச்சிருங்க, அதுவே ஆறிடும், அப்புறம் குடிச்சிடுவோம். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன விளாக்ல வந்துட்டு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு விளாக்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நானும் நிவியும் வந்துட்டு திவியும் பத்தியத்தில் இருக்கோம். எதனாலங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2 வாரம் ஆயிடுச்சு. டாக்டர்கிட்டையும் நான் ஃபோன் அடித்து கேட்டேன், பத்தியம் இருந்துகிட்டு இருக்கோம், ஆனாலுமே வந்து நிவிக்கு மேலெலாம் எண்ணெய் தடவி விட சொன்னாங்களா. எண்ணெய் தடவிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் வந்து உடம்பு ரொம்ப ட்ரை ஆகுது, ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன், ஆனால் அவங்களுக்கு சரியாக தெரியல, நீங்கள் நேரில் தூக்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. என்றைக்கு இருந்தாலும் நம்ம குழந்தை தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் அவனை கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு அவனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுனால இப்போ கும்பகோணம் தாங்க போகிறோம். வாங்க இந்த விழாவில் என்னென்ன பண்ணுறாங்கிறத ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்க்கலாம். போகலாமா? சரி வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. சரி சரி சரி. இவன் வெள்ளையா இருக்கறனால ஒரு வேளை இப்படிலாம் வருதோ? வெள்ளையா இருக்கிறதுனாலன்னு சொல்ல, இவனுக்கு தான் தாய்ப்பால் இல்லைன்னு அப்படி இருந்துச்சு, இவனுக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது அலர்ஜி எப்படி வருதுன்னே தெரியல. இது வந்து ஒரு இந்த மாதிரி தான் சவுண்டுனா, முன்ன எல்லாரும் வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, நிவி மாதிரி சமத்து யாருமே இல்லை, குழந்தை பிறந்து வீட்டில் இருக்கிற சவுண்டே இல்லை, அப்படி அமைதியாக இருக்காங்குவாங்க. ஆப்போசிட்டாக நடக்குது இப்போ. சரி 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 சரி. எப்படின்னா ஒரு ரெட்டா அப்படியே உடம்புல அங்க ரெட்டா இருக்கு, அங்க முகத்துல மட்டும் இல்ல உடம்புல தான். சரி போலாமா? சரி வாங்க, தூக்கத்துக்கு தான் அழுகுறான். ஓகேங்க, நம்ம வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். இப்பதாங்க சீர்காழியே போக போறோம். அன்னைக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இந்நேரம் நம்ம மயிலாடுதுறையெல்லாம் தாண்டிட்டோம்ல. இன்னும் மயிலாடுதுறையா? ஆமா. இப்போ என்ன நெருங்கி போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிளம்ப முடியலங்க. ரொம்ப பனி. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சேன், இருந்தாலும் என்னால் கிளம்ப முடியல. வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. வெட்டிங் டே அதுமா எப்படிலாம் நடக்குது பாருங்க. என்னதான் இருந்தாலும் நமக்கு பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எதுனாலும். அது நிவி தான். அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். அதனால தான் எந்த புது ட்ரெஸ்ஸும் போடலை. இந்த குட்டீஸுங்களுக்கு மட்டும் புது ட்ரெஸ் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இவங்களை போயிட்டு காமிப்போம். டாக்டர் இப்போ தான் ஃபோன் அடித்தாங்க, எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் 12 மணிக்கெலாம் வந்துடுவோம் மேம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. என்னது ஜாலியாக இருக்கா? இந்த வீட்டெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு வேற மாதிரி ஹாப்பி. ஆமா, இங்க தானே என்னை ஃப்ரீயா விடுறீங்க, வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடுறீங்கடாங்க, அப்படிதானே? அப்பா ஒருத்தவங்க தோசை வந்துட்டு பாருங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கானு. அவனுக்கு இந்த தோசை வந்து செட் ஆகலன்னு நினைக்கிறேன். உப்பு போட்டதுனாலயோ? உப்பு போட்டதுனால அவன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி ஒதுக்கி தின்னுட்டு இருக்கான் பாருங்க. உங்களுக்குலாம் செட் ஆகல, எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே. தோசைக்கு பஞ்சாமிரத்தை தொட்டு சாப்பிட்றா பாருங்க. நானும் இங்கே பாருங்க பஞ்சாமிரதம் எல்லாம் நக்கிக்கிட்டு இருக்கோம். ஆமா, எல்லாரும் நக்கிட்டு இருக்கோம். டீ போட்டு வந்துருக்கோம். சாப்பிடுற கேப்ல அப்பா தான் பஞ்சாமிரதத்தை உணர்ந்து இங்க ஒருத்தர பாருங்க. டேய் 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 பாத்து. ஐயோ டேய் தோசையை சாப்பிடுறா, முடிஞ்சு போச்சு ஜோலி. அங்க தோசைக்கு அரை டப்பா காலி. நல்லா இருக்கு பஞ்சாமிரதம், சூப்பரா இருக்கு. அதனால தான் தோசையை வச்சுட்டு பஞ்சாமிரதத்தை சாப்பிட்டுட்டு தான் தோசை சாப்பிட்றேன் பாருங்க. இங்க வந்தா மட்டும் தான் மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸா ரிலீஃபா இருக்கும். சூடாப்பா. இங்க படுத்திருந்தவங்க சீத்து எங்க போயிட்டான் பாரு. வேற ரிவர்ஸ்டா. இங்க வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. இங்க வா, இங்க வா நிவி. இல்ல இல்ல, அப்படியே இங்க வச்சிருங்க, அதுவே ஆறிடும், அப்புறம் குடிச்சிடுவோம். ஐயோ சட்டை லைட்டில் ஒளிவிச்சான்னு தெரியல. அப்பா அந்த பஞ்சாமிரதம் எங்க பாருங்கப்பா, ஸ்பூனு. டேய் 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 இது யார் சாப்பிடுவா? தேவி ஏனம்மா?
ஏய் இது தோசை எல்லாம் பஞ்சாமிர்தம் போட்டு வச்சிருக்கா? இருக்குடா. ஏய் உண்மையாவே நல்லா இருக்குடா. பஞ்சாமிரத்துக்கா? அப்பா பஞ்சாமிர்தத்துக்கும் தோசைக்கும் சூப்பரா இருக்கு. 3 hours later. ஓகேங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டே முடிச்சாச்சு. ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஆயில்னால தான் ட்ரையாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் வேறு ஒரு ஆயில் தரேன், அதை வந்து தேய்ச்சி விடுங்க, நார்மலாகிடும். பைத்த மாவாலலாம் எதுவும் ஆகாது. பைத்த மாவு நான் ஆல்ரெடி பைத்த மாவு குடிச்சிருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு. பைத்த மாவு வந்துட்டு நமக்கு சாஃப்ட்டை தான் கொடுக்கும், கடல மாவு தான் ட்ரை ஆக்கும். நான் குளிக்கும்போது பார்த்துருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு கேட்டேன். அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சார் இப்போ நல்லாவே இருக்கார். அதுக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு திருப்தியாகவே ஆனது. அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிளம்பலான்னு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு போயிடலாம். மருந்து வந்து உங்களுக்கு நான் கொரியரில் அனுப்புகிறேன். இப்போ வந்து நான் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மருந்து நான் உங்களுக்கு கொரியரில் 2 நாளில் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அது வந்ததுக்கப்புறம் அதை போட்டு குளிப்பாட்ட வேண்டியதான். மற்ற இடத்துல காமிச்சதை விட இது கொஞ்சம் எனக்கு பெட்டராகவே இருக்குது நல்லா. ஏன்னா ரொம்ப இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல, ரொம்ப ஆறி போகுது. அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிங்க, அக்கா ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபுல்லாக க்யூர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்க, நம்ம இப்போ கோயிலுக்கு கிளம்பணும். கிளம்பிட்டு பார்ப்போம். போகலாமா? இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணமும் மயிலாடுதுறைக்கு நடுவில் இருக்கிற கோவிந்தபுரத்தில் தான் இருக்கோம். இங்கே நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்தோம் இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு, அப்போ இந்த கோயிலை பார்த்துட்டே போனோம். இது என்ன கோயில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இங்கே என்ன சாமி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரோட லாஸ்ட் அவதாரம் பாண்டுரங்கன் அவதாரமா. ஸோ அந்த சாமி தான், கிருஷ்ணர் தான் இங்கே இருக்காராமா. சரி நம்ம போய் பார்த்துருவோம். உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது, வெளியில் தான் சுற்றியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களால் என்னென்னலாம் எடுக்க முடியுதோ அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்க, உள்ளே போயிட்டு நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ வெளியில் வந்துட்டு தங்க தேர் வச்சுருக்காங்க. ஸோ இழுக்கிறதா இருந்தால் ஏதோ ஒரு தொலைபேசி நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் காண்டாக்ட் பண்ணிக்கணுமாமா. நீங்கள் விருப்பப்பட்டால் மயிலாடுதுறைக்கும் கும்பகோணத்துக்கும் நடுவில் கோவிந்தபுரம்ங்கிற ஊரில் விட்டல் ருக்மணி ஸ்தலம். ஸோ இந்த கோயில் இங்கே இருக்குது கோவிந்தபுரத்தில். நீங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் வந்து பாருங்க. இந்த பிரசாதத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் திவி. ஜீரக சாதம் முடிஞ்சிச்சா? அடி பாத்துங்க ஐயா, போதும் கேட்டு வாங்குறாங்க பாருங்க. போதும் 3 பேர் தான். எங்க 2 பேரோட அவுட்ஃபிட் தாங்க. ஸோ 2 பேரும் சேம் கலர். பிளானே கிடையாதுங்க, திடீர்னு எடுத்து வச்சிருக்காங்க. அமைஞ்சிருச்சு. ஆமா, அதான் சேட்டுக்கு அப்புறம் தூக்கம் வந்துட்டு இருக்காங்க. அதான் தூக்கம் வந்துச்சு. வாடி 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 வாடி. இவன் இப்படி தாங்க ஒரு வீடியோ முழுசா எடுக்க போட மாட்டாங்க. கோசாலையில தான் கிருஷ்ணர் வந்துட்டு அந்த வெண்ணெயை திருடி சாப்பிட்றது, அதெல்லாம் அவருக்கு வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாடெல்லாம் பார்க்கும்போது உனக்கு சின்ன வயசு ஞாபகம் தானே வருது? எனக்கு அப்படி எங்கள் வீட்டு ஞாபகம். எங்கள் வீட்டில் ஒரு மாடு இருந்துச்சுங்க, அது நான் என்ன சொன்னாலும் கேட்கும். லட்சுமின்னு பேர் வச்சுருந்தோம் அதுக்கு. நான் எங்கே நின்று லட்சுமி அப்படின்னு சொன்னால் போதும், எங்கே இருந்தாலும் சவுண்டு போடும் அந்த மாடு. அவ்வளோ அமைதி, மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அப்படியே இருக்கும், சவுண்டு போடாது, கத்தாது. அப்புறம் செனையானுச்சா விற்றுட்டோம், அது ரொம்ப ஃபீல். அப்புறம் எங்கள் ஆத்தா வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு மாடு இருந்துச்சு, அது வினோக்கு ரொம்ப பிடிச்ச மாடு. இல்லை வினோ, எங்கள் வீட்டில் இருந்த மாடு அது அழகாக இருக்கும். அது குட்டி போட்டாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் போடுவோம். அதுவும் எங்கள் தாத்தா பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிட்டே இருக்கும். இப்போ அது நினைக்கும் போது அது ஒரு ஃபீல். ஏய் அதே மாதிரி தான், இந்த மாதிரி தான், இந்த மாதிரி தான், அதே மாதிரி மாடு, அதே மாடு, அதே தான், அதே தான், அதே தான், அதே மாதிரி. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருந்தது, எங்கள் தாத்தா வீட்டில். அங்கேயும் இங்கேயும் நடந்தது, கால் வலிக்குதுங்க. இவ்வளோ பெரிய படிக்கட்டு இருக்குது, அதான் உட்காந்துட்டு போகணும், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன் தங்கம், உனக்கு கால் வலிக்குது தானே? ஓகேங்க, நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம்.
சூப்பரா இருக்குல்ல. அது உன் அங்க தம்பிக்கு. போயிட்டு ஆமா அங்க நாங்க கும்பகோணம் போயிருந்தோம்ல, அங்க இந்த டாய்ஸ்லாம் வாங்கினானுங்க. அப்ப இவனுக்கு கரெக்டா அவனுக்குள்ளத பார்த்து வாங்கிக்கிட்டான். நிவிக்கு யாரு வாங்குவா? நான் தானே பார்த்து பார்த்து வாங்கணும். ஸோ உள்ள போய் உக்காந்து நான் பார்த்து வாங்கினேன் இது. ஸோ இது வந்து சவுண்டு ரொம்ப மைல்டா இருக்கு. அப்புறம் இன்னொரு டாய் இது செம்மையா அது இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நான் பார்த்து பார்த்து வாங்கினேங்க. அது கீழே விழுவாது. ஆமா என்ன ஆட்டினாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி நிமிந்துக்கும். அது எதுக்குன்னா மெயின் வந்து நிவிக்கு. அப்புறம் இவருக்கு வந்துட்டு எனக்கு இந்த கார் தான் வேணும்னு அடம் பிடிச்சி இந்த தடவை வாங்கிட்டான். ஸோ எக்ஸாம் வருது, அதில் நல்லா பண்ணினானா இன்னும் வேற வந்து கேட்டிருக்கான், ஸ்கேட் போர்டு கேட்டிருக்கான். ஸோ அது வாங்கி கொடுப்பான் இல்லையா? நீ நல்லா படிச்சு வேற என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் நீ இப்போ எக்ஸாம் நல்லா முடிச்சு ரிசல்ட் வந்து என்ன மார்க்குன்னு பார்ப்போம். வெரி குட். வெரி குட் சூப்பர். இதுதாங்க. அப்ப நீ நல்லா படிப்பல, எதுவுமே வேணாம் ஆனா நல்லா படிப்ப. பார்த்தே இல்லையா? இங்க பாருங்க எவ்வளவு பெரிய காரு. இத பார்த்ததுல இருந்து இதுலயே தான் அவன் கண்ணு போயிட்டு இருந்துச்சு. ட்ரெஸ் எடுக்கணும், அது எடுக்கணும். இந்த கார் மட்டும் எனக்கு போதும், இது மட்டும் தான் எனக்கு வேணும்னு இந்த காரை பார்த்த உடனே இது வந்து அவன் சொல்றான் மணல்ல எல்லாம் ஏறுமா, மேலெல்லாம் பாயுமா. பாயிறத பாக்குறேன். அங்கேயே ஓட்டி பார்த்து தான் வாங்கிட்டு வந்தது. இது என்ன ஸ்டெப்னியா கழட்டிட்டு போட்டுக்கிறதா? எங்க இருக்கு அந்த டயரோட இந்த டயர் சின்னதா எல்லாம் இருக்கு. அது சும்மா ஸ்டைலுக்காகடா. ஸ்டைல. ஓகேங்க, நம்ம இங்கேருந்து கும்பகோணம் போனதே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு தான். ஸோ கோயிலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகேங்க, நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்காக ப்ளஸ் பண்ணி விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. இந்த விளாக் அவ்வளோதான். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.